வணக்கம் நண்பர்களே. நான் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கிறேன். அதாவது சில்பான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தது. இந்த பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிச்சது. இது ஒரு கதை தான். இது நிஜ கதைலாம் கிடையாது, சும்மா ஒரு கதை, அவ்வளோதான். ஸோ இந்த பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிச்சது. ஸ்கூலுக்கு எப்போவுமே அவங்க அம்மா டிஃபனு எல்லாமே வச்சு கொடுத்து விடுவாங்க. ஒரு நாள் சாதம் வச்சு கொடுத்து விடுவாங்க, ஒரு நாள் இட்லி அந்த மாதிரிலாம் கொடுத்து விடுவாங்க. அப்போ ஷில்பா அவங்க ஸ்கூல்ல மத்தியானம் உட்காந்து சாப்பிடும்போது நிறைய பேர் விதவிதமான சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாங்களாம். அப்போ இதை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் ஷில்பா அவங்க அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா. ஸோ அவங்க அம்மாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி, சரி இன்னைக்கு காலிஃப்ளவர் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு அவங்க அம்மா பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவள் கேட்குற மாதிரியெல்லாம் ஷில்பாவுடைய அம்மா ஷில்பாவுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு ஷில்பா கேட்டாலாம், அம்மா தோசையும் சிக்கன் குருமாவும் ஒரு பொண்ணு கொண்டு வந்திருந்தா ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஷில்பா வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க தான், நான்வெஜ் யாருமே சாப்பிடாதவங்க தான். ஸோ அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிச்சாங்களாம். அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, நம்மலாம் வெஜிடேரியன், நமக்கு சிக்கன் மட்டன்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால நான் உனக்கு சிக்கன் மாதிரியே ஆனால் சிக்கன் இல்லாமல் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கடையில் போய் காளான் வாங்கி காளானில் கிரேவி பண்ணாங்க அவங்க அம்மா. அந்த கிரேவி கூட எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் கரம் மசாலா பொடி எல்லாமே போட்டு அவங்க அம்மா சிக்கன் கிரேவி மாதிரி அந்த காளானை ரெடி பண்ணிட்டாங்க. காளானை ரெடி பண்ணிட்டு நல்லா அவள் கேட்ட ஒரு பேப்பர் தோசைங்கிறது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அந்த தோசையும் பண்ணி காளானும் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க அம்மா. ஸோ காளானும் அந்த தோசையும் அவள் கொண்டுட்டு போய் ஸ்கூலில் போய் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தாலாம் ஷில்பா. ஸோ இது ஒரு கதை மட்டும்தான். யாரும் சீரியஸாக நோ செகண்ட் வே ஆஃப் திங்கிங், வேற மாதிரிலாம் யாருமே திங்க் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு கதைக்காகவும் ஒரு தோசைக்காகவும் மட்டும்தான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம்.